குடும்பத்தில் அடுத்த முக்கியமான பாத்திரங்கள் யாரு? பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய எவ்வளவோ கடமைகள் இருக்கணும். பிள்ளைகள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிறந்ததிலிருந்து 7 வயது வரைக்கும் முழுக்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை? என்ன தேவை? லவ். யாருடைய லவ்? பேரண்ட்ஸினுடைய லவ். அந்த பிள்ளைகளை தாய் கட்டி அணைப்பது, முத்தமிடுவது, தந்தை கட்டி அணைப்பது, முத்தமிடுவது, அதில் அவர்களுடைய உடல் வளர்ச்சி இருக்கிறது, உள வளர்ச்சி இருக்கிறது. ரைட். சில நேரங்களில் நான் ஆரம்பத்தில் சொன்ன காலம் இருக்கிறது, அந்த 25 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலத்தில் தாய்மார் குழந்தை வளர்ப்பது எப்படி? எந்த நேரமும் பிள்ளை அவங்களுடனே இருக்கும். மடியில் பிள்ளை இருக்கும். பிள்ளைய தூங்க வைக்கிறது எப்படி? குழந்தைய உங்களோட கிராமங்கள்ல எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். தாலாட்டு. என்ன தாலாட்டு செய்வார்கள், பாடுவார்கள்? அவர்களுக்கு பெருசா மார்க்க அறிவெல்லாம் இருக்கல. சிலர் லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லான்னு கலிமாவை சொல்லி சொல்லி குழந்தையை தூங்க வைப்பாங்க. காலில் குழந்தையை போட்டு காலில் வைத்து குழந்தையை ஆட்டுவார்கள். அந்த நேரம் ஓதி ஓதி ஆட்டுவார்கள். ஓரளவு பிள்ளைகள் வளர்ந்து வந்தால் கதை சொல்லி தூங்க வைப்பார்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச கதைகள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏதாவது சரிய பிள்ளை, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் அந்த வரலாறுகளையும் கதைகளையும் சொல்லி சொல்லி குழந்தைகளை தூங்க வைப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரோடு நல்ல ஒரு அட்டாச் ஏற்படும், நெருக்கம் ஏற்படும். அந்த பிள்ளைகள் பெரிய படிப்பாளிகள் அல்ல, விஷயம் உள்ளவர்கள் என்றால் அவர்களுடைய ஆளுமை விருத்தி, உடல் ஆரோக்கியம் என்பதெல்லாம் இதில் தங்கி இருக்கிறது. இப்போது நம்முடைய குழந்தையை தூக்க வைக்கிறது யாரு? ஃபோன். நிறைய வீடுகளில் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் சொல்ற தாய் தெளிவாக சொல்றா, அதை கொடுத்தா தான் கொஞ்சம் புள்ள அடங்குது. யூடியூப் பார்க்குது சகோதர சகோதரிகளே. எத்தனை வயசு புள்ள? 12 வயசு இல்லை, 2 வயசு புள்ள யூடியூப் பார்க்குது. 1.5 வயசு புள்ள யூடியூப் அது எடுக்குது யூடியூப்ல. இது எக்ஸஜரேஷன் கிடையாது. அதாவது பெரிய அந்த நான் பொய்யை சொல்லி மெருகூட்டுற விஷயம் நீங்க எல்லாரும் அனுபவிக்கிற விஷயம். 1.5 வயது குழந்தை அதை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் பெருமையா சொல்றோம். எங்களோட தங்கச்சி தான் மகன் 1.5 வயசு தான், ஆனால் அவன் யூடியூப்ல போய் அந்த பாட்டை சரியா எடுப்பானா என்று பெருமையாக சொல்லுவோம். அதனால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதனால ஒரு அளவு வசதி உள்ள வீடுகளில் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தால் பிறந்த குழந்தையிலிருந்து எல்லோருக்கும் ஃபோன் இருக்கும். வீட்டில் வைஃபை இருக்கும், இல்லாட்டி இந்த என்னது நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஃப்ரீயாக டேட்டா தருவாங்க. நீ ஒரு 265 ரூபா போடு, 30 நாளைக்கு 2 GB நீ ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட்டினேன்னா ஒரு நாளைக்கு 5 GB. என்ன சைக்காலஜிக்கலி என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ நம்மகிட்ட 5 GB இருக்கு, ஏன் வேஸ்ட் ஆகணும்? நம்மகிட்ட ஃப்ரீயாக 5 GB இருக்கிறது டேட்டா, வேஸ்ட் ஆக்கக்கூடாது. என்ன பார்க்கறது? யூடியூபுக்கு போகும். இப்படியே நம்மளோட டைம் போய்கொண்டே இருக்கிறது. ரிசல்ட் என்னன்னு கேட்டால் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது எல்லோரும் அழுகிறார்கள். ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் லவ் பண்ணுகிறார்கள், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுகிறார்கள். இந்த பிள்ளை எப்படி வளர்க்குறே எனக்கு தெரியுதில்லை. கை சேதப்பட்டு என்ன பிரயோசனம்? கையில் வெண்ணெய் இருக்கிறது. குழந்தை வளர்ப்பது எப்படி என்று அழகான வழிகாட்டல் இருக்கிறது. இப்போ தந்தைமாருக்கு டைமே இல்லை. இப்போ நிறைய நம்மளோட ஊர்களில் எல்லாம் பாப்பாமார் எத்தனை மணிக்கு விட்டு வருவாங்க? பிள்ளைகளுக்கு பாப்பாமாரை கண்டு இவ்வளோ காலம். காலையில் வேலைக்கு போவார், அவர் ரிட்டர்ன் விட்ட வார நேரம் பிள்ளைகள் தூங்கிடுவாங்க. அவர் எழும்புறதுக்கு முதல் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுவதெல்லாம் இப்போ நாகரிகம் கிடையாது.
பேரண்ட்ஸ், அதில் குறிப்பாக தந்தைமார் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குவது என்பது அறவே இல்லை. அதனால பிள்ளைகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள், பெற்றோரை விட்டு தூரமாகிறார்கள். தாய்மார பிரச்சனையும் இந்த ஃபோன் அவர்களை அடிக்ட் ஆக்கி, சமைக்கும் போதும் ஃபோன், ட்ரெஸ் துவைக்கும் போதும் ஃபோன், தூங்கும் போதும் ஃபோன், சாப்பிடும் போதும் ஃபோன், இப்படியே அவர்களுடைய லைஃப் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த ஜெனரேஷன், இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தலைவர்கள், அவங்க நாசமாகி கொண்டே இருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், உடலியல் ரீதியாக. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வயது போனவர்களுடைய நோய். இப்போ ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் பிள்ளைகள் சொல்லுகிற நோய்களை பார்த்தால் ஒரு 60-70 வயது மூதாட்டிக்கு வரக்கூடிய வருத்தம் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு. நெக் பெயின், வயிற்றில் பிரச்சனை, ஜாயிண்ட் பெயின். ஏனென்றால் இந்த பிள்ளை இதெல்லாம் இந்த சோஷியல் மீடியாக்களுடைய வேலைகள். ஆனால் இதெல்லாம் பாரதூரமாக பார்க்க தெரியாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய ஒரு இடமாகும். சொல்லுவார்கள், குடும்பம் ஒரு கதம்பம், அது ஒரு பல்கலைக்கழகம் என்று. அதாவது அந்த குடும்பம்ன்றது ஹாப்பியாக, பல்கலைக்கழகம் என்ன, யூனிவர்சிட்டி என்றாலே ஹாப்பி தானே. யூனிவர்சிட்டியில் படித்தவர்களுக்கு தெரியும், காலேஜில் படித்தவர்களுக்கு அது ஒரு ஹாப்பி லைஃப். இது நம்முடைய மார்க்க எல்லைகளுக்குள் நின்று மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு இடம்தான் குடும்பம். விட்ட போக்குள்ள சலாம் சொல்வது, வரும்போது சலாம் சொல்லிட்டு வர்றது, முத்தமிட்டு விட்டு வருவது, விட்ட போக்குள்ள போய் ஹக் பண்ணுவது, தந்தையுடைய தாயுடைய வயதில் உள்ள வீட்டில் உள்ள முதியோர் இருப்பார்களே, நம்மட வாப்பாவுடைய உம்மா வயசாலியாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வயசை ஒரு 60 தாண்டிய முதியவர்களுடைய மனநிலை, இப்போ 60 தாண்டியவர்களை முதியவர்கள் தான் கோவிச்சுக்குவாங்க. அவங்களும் இப்போ மனநிலை எப்படின்னா எல்லாருமே யங் தான். ஆனால் பொதுவாக அந்த முதுமை அடைகிறவர்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் அன்பு தேவை. இப்போ சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய, ஸ்கூலுக்கு போகும்போது பாப்பம்மாட தலையில் போய் முத்தமிட்டு, நெத்தியை முத்தமிட்டு கையை கொடுத்துட்டு போய் வாரன்னு மட்டும் சொல்லுங்க. அதில் உங்களுடைய அந்த தந்தையினுடைய தாய் அல்லது தாயினுடைய தாய், அவருடைய தந்தைமார் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறது, அதற்கு அளவே இருக்கா. துவா கேட்பார்கள். அவருடைய துவா உங்களை பரக்கத்தாக்கும், உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும். அப்போ இந்த குழந்தை வளர்ப்பு, அதே போல முதியவர்களுடைய உரிமைகள், பெற்றோருடைய உரிமைகள், கணவன் மனைவியுடைய உரிமைகள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல்களை சரியான முறையில் நாம் ஒவ்வொருவரும் பேணி நடப்போமாக இருந்தால் குடும்பம் ஒரு கதம்பமாகவும் பல்கலைக்கழகமாகவும் இருக்கும். நமக்கு வெளியில் சுத்த விருப்பம் வராது, எந்த நேரம் வீட்டுக்குள்ளே வரணும் என்ற ஆசை இருக்கும். ரோட்டில் போய் சண்டை பிடிச்சிட்டு பாப்பா வரமாட்டார், கணவன் வரமாட்டார், அவருக்கு பள்ளியில் தொழுது முடிஞ்ச என்ன மைண்டு வரும், வீட்டை போவோம், அவரை மூச்சு சொல்லும், வீட்டுக்கு போவோம். ஏன்னா வீட்டை வந்தால் ஹாப்பி தான். இப்போ எப்படி என்றால் வீட்டுக்குள்ளே போனால் மகள் ஒரு ரூமில் மூடிட்டு இருக்குல்ல பண்ணிச்சு, பையன் மேலே ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பான், ஒய்ஃப் ரூமில் இருப்பாங்க, அவங்க ஒரு சைட்டில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் போய் டைனிங் டேபிளில் உட்காந்து அவர் ஃபோனை நோண்டிட்டு இருப்பார். உட்காந்து பேசுவது ஒன்றுமே கிடையாது. பீச்சுக்கு ஒன்றா போகிறது கிடையாது, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒன்றா போகிறது கிடையாது. எனவே இவைகளை எல்லாம் நம்ம ஒரு இஸ்லாமிய வரையறைகளுக்குள் கொண்டு வந்து மார்க்கத்தை நம்முடைய வீட்டுக்குள் கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்முடைய வீடும் குடும்பமும் மகிழ்ச்சியாக மாறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியான மகிழ்ச்சியான குடும்பங்களாக நம் அனைவருடைய குடும்பங்களை மாக்கி தந்தருள்வானாக.